அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை நேரத்திலே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்திலே, இந்த புதிய நாளிலே தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை வாழ்த்துவதிலும் ஆசீர்வதிப்பதிலும் உங்களுக்காக செபிப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 5:11 இப்படி சொல்லுகிறான்: உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக என்று. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேரை நாங்கள் நம்புகிறோம், எத்தனையோ காரியத்திலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரனுடைய நம்பிக்கையும் நேசமும் தேவாதி தேவனாகிய கர்த்தரிலே இருக்கிறது. அவரை நம்பி அவரை நேசித்து அவர் கொடுக்கிற நன்மையையும், அவர் கொடுக்கிற சமாதானத்தையும், அவர் கொடுக்கிற சந்தோஷத்தையும், அவர் எங்களுக்கு கொடுக்கிற கம்பீரத்தையும் இந்த அருமையான புதிய நாளிலே நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது, பிரியமானவர்களே, அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே இந்த வசனத்தின்படி ஏசாயா 65 சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை அவர் போஷிக்கிறாராம், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவர்கள் குடிக்கிறார்களாம், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் மகிழ்கிறார்களாம், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று. ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, ஊழியம் செய்கிறவர்களையும், தேவனை நேசிக்கிறவர்களையும், தேவனில் நம்பிக்கை வைக்கிறவர்களையும் இந்த மாதம் முழுவதிலும், பிரியமானவர்களே, யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேர்களையும் கர்த்தர் சந்தோஷம், சமாதானம், கம்பீரம், ஆசீர்வாதத்தை தந்து அவர் வாழ வைப்பாராக. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த அருமையான காலை நேரத்திலே, இந்த புதிய நாளிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற தேவனே, இந்த காலை வேளையிலே ஐயா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள். அவர்கள் கம்பீரித்து சந்தோஷித்து மகிழ்ந்து இருக்க உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய், தனிநபர்களாய், சிறியவர்கள் பெரியவர்கள் வாலிபர்களாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடு வழிய கர்த்தருடைய வல்லமை இறங்கி தேவரீருடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். இந்த காலை வேளையில் இருந்து அப்பா, அவர்கள் போகிற இடம், வருகிற இடம், செய்கிற காரியங்கள் எல்லாம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.